உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய பாஜக அரசின் வாக்கு திரட்டை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தீவ எழிலரசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், விப்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் அருள்நாதன், காஞ்சி மக்கள் மன்றம் மகேஷ், ஜெஸ்ஸி, ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக் குமார், நிர்வாகிகள் பாபு, தாவித், முரளி, திருமாதாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட நெய்வனை ஊராட்சியில் ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள காதி கிராப்ட் நூல் ஆலை கட்டிடத்தை ஊராட்சி நிர்வாகத்துக்கு தெரியாமல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதாக கூறி இடித்து தரைமட்டமாக்கி ஆலையில் இருந்த இரும்பு பொருட்களை ஏலம் விடாமல் நிதியினை ஊராட்சி நிர்வாகத்துக்கு செலுத்தாமல் முறைகேடு செய்த நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் விசிக சார்பில் மனு வழங்கப்பட்டது. ஒன்றிய பொருளாளர் கார்முகிலன் தலைமையில் மனு அளிக்கப்பட்ட இந்த நிகழ்வில் குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலசிங்கம், ஒன்றிய துணை செயலாளர் பூசைமணி, ஊடக மைய ஒன்றிய பொறுப்பாளர் கரிகால சோழன் மற்றும் ராமமூர்த்தி, அன்பழகன், பாலி, விநாயகம், ராம்கி, அப்துல் காதர், பிரவீன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.